மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 மாதம் விழுந்திருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இது மாட்டம் 5 மாதம் மார்க்கெட் கண்டினியூஸாக விழுந்தும் விழாமல் சில பங்குகள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண், பேட்டர்னிங் அகாடமிலேருந்து. வாங்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் மஹேந்திரா பேங்க். இந்த கொட்டாக் மஹேந்திரா பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செப்டம்பர்லேருந்து கீழே விழுந்தாலும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இவங்க கீழே விழுவாமல் சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்காங்க. ஸோ சைட்வேஸ் வந்து எப்போலேருந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷமாக சைட்வேஸில் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் பட் இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஃபால்லையும் இந்த ஸ்டாக் விழுவவே இல்லை. அதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 1993 இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப 4000 வரைக்கும் போகிறதுக்கு இதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொட்டாக் மஹேந்திரா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனோடனே கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொட்டாக் மஹேந்திராவை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க எஸ்ஆர்எஃப் பற்றி பார்ப்போம். ஸோ எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீசெண்டாக சேம் அதே தான் 5 மாதம் ஃபாலோ ஆகிருக்கு. இந்த எஸ்ஆர்எஃப் ஸ்டாக் மட்டும் பாருங்கள் சைட்வேஸ்லேயே போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டு கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுவாமல் சைட்வேஸில் மேலே போயிட்டுருக்காங்க. லைட்டாக மேலே போயிட்டுருக்காங்க. ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏறிருக்கு. இந்த 500 பாயிண்ட் மேலே ஏறினதுக்கு இவங்க பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸோ நம்மளோட பிரேக் அவுட் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட பிரேக் அவுட் ஜோனு. ஸோ எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வாங்க சொன்ன இடம், ரெக்கமெண்டேஷன் கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2652. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு ஸோ ஒரு 14% மூவ் ஆகிருக்கு. கடந்த ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 14% மூவ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் விழுந்த இந்த காலகட்டத்திலையும் எஸ்ஆர்எஃப் ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க 3000லேருந்து 6000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபின்சோ. ஸோ பஜாஜ் ஃபின்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, ஃபைனான்ஸ் பேஸ்டு என்பிஎஸ்சி பேங்க் இவங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலில் இருக்கும்போதும் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக சைட்வேஸில் போயிருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் லைட்டாக ரெக்கவரி ஆனதுமே இவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெக்கவர் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பஜாஜ் ஃபின்சோன்றது முன்னாடி ஸ்பிளிட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 50,000 ப்ளஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1800 ட்ரேட் ஆகிருக்காங்க. இவங்க திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இவங்க இந்த இப்போ இருக்கிற ஜோன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 28,000 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் பாருங்கள். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ப்ரைவேட் பேங்க்ஸு, என்பிஎஃப்சி, சரிங்களா? ஸோ இந்த செக்டர் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஃபால்லையும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழவே இல்லை. ஸோ முத்தூட் ஃபின் பாருங்கள், இவங்க கோல்டு லோன் பேஸ்டு பண்ண ஒரு கம்பெனி, சரிங்களா? ஸோ கோல்டு விலை ஏறிட்டு இருக்க வரைக்கும் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கோல்டுக்கு எந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முத்தூட் ஃபின், மணப்புரம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கடந்த மார்க்கெட் ஃபாலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மட்டும் தான் இவங்களும் ஏறிட்டே இருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஸ்டாக்கு. ஏன் அப்படின்னா நிஃப்டி எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாக் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேட்டர்னிங் அகாடமி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேட் வித் அருண் செக் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டே இல்லை, நான் இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா கைஸ்.